வெல்கம் டு COS. உடம்புக்கு ஹெல்த்தியான காலை டிஃபன் பண்ணலாம். ஒரு பாக்கெட் சேமியாவில் 2 விதமாக செய்யலாம். இனிப்பு சேமியாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு பிடி தேங்காய். நான் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். கார சேமியாவுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பில்லை. இந்த சேமியாவை எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் சேமியாவை பாத்திரத்தில் கொட்டி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 நிமிஷம் ஊற விடுவோம். கரெக்டாக 3 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். 3 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னாக்கா கரைஞ்சி போயிடும் மாவா. இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு. இதை வடிகட்டிடுவோம். நான் அந்த வடிகட்டியில் அள்ளி போட்டு வடிகட்டுறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னாக்கா தட்டை வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். துணியை ஈர துணியாக போட்டுக்கோங்க. அதில் இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதித்த பிறகு இதை எடுத்து வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். கரெக்டாக 10 நிமிஷம் வைங்க, இது நல்லா வெந்து போயிடும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு சூட்டோடவே உப்பு போட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுருவோம். இப்போ நான் கார சேமியா செய்யறதுக்கு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதி சேமியாவில் அந்த சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சிடலாம். இப்போ இனிப்பு சேமியா ரெடி. இப்போ கார சேமியா செய்யலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயத்தையும் அதில் கொட்டிக்குவோம். பச்சை மிளகாய், கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி சேமியாவை அதோட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கார ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. 2 வகையான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான காலை டிஃபன் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Don't know where we're gonna fly like you did sometimes. See